என் பேர் மெர்சி பிரியங்கா. நாங்க ஈரோட்ல இருந்து வரோம். நாங்க மார்னிங்கே வந்துட்டோம் தலைவரை பாக்குறதுக்காக. வேற லெவல் ஸ்பீச், செம்மையா பேசினாரு. 2026 எங்க அண்ணன் தான், எங்க தளபதி தான். அவரை பார்க்க தான் இன்னைக்கு நாங்க லீவ் போட்டு அங்க இருந்து இங்க வந்திருக்கோம். சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு டிஎம்கே பத்தி, மத்த கட்சிகள் பத்தி எல்லாமே பேசினாரு. அப்புறம் இந்த தற்குறி கூட்டம்னு சொல்லிட்டு சுத்துறாங்க, சொல்றவங்க தான் தற்குறி. இவ்வளவு பேர் ஒருத்தருக்காக எதுக்குங்க இவ்வளவு பேர் வரணும், இவ்வளவு இது பண்ணணும்? கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த இடத்துல அவ்வளவு ப்ரிப்பரேஷன், அவ்வளவு இது போயிட்டு இருக்கு. அவர் ஒருத்தருக்காக மட்டும்தான். 2026 வெயிட் பண்ணிருக்கோம். எங்க அண்ணனுக்காக கண்டிப்பா வருவாரு. இப்பவே அவர் எல்லா மாவட்டத்துல இருக்க எல்லா பிரச்சனையை பத்தியும் பேசுறாரு. வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்னென்ன மாவட்டத்துல என்னென்ன பண்ணணும் கண்டிப்பா எல்லாமே நல்லா தெரியும். சோ வந்துட்டு அவர் சிறப்பா பண்ணுவாரு. நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே தேவையில்லை. எங்க அண்ணன் வந்தாலே போதும், எல்லாமே பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்புல இருக்கோம் நாங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லா, நாங்களே ஃபர்ஸ்ட் பயந்துட்டு தான் வந்தோம். ஆனா வேற லெவல் ப்ரொடெக்ஷன், அத்தனை போலீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு சொன்னாங்க வீட்லயே பயந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க இல்ல இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கு. நானே கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த ரோட்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் கோயம்புத்தூர். சோ 1 வீக்காவே இங்க எல்லாம் நல்லா அந்த ஃபென்சிங் போடுறது, போலீஸ் வரதுன்னு எல்லா ப்ரிப்பரேஷன் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்குமே ரொம்ப சேஃபா இருந்தது. கரூர்ல இருந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. எல்லாமே முன்னாடியே வச்சிருந்தாங்க, தண்ணி எல்லாமே வச்சிருந்தாங்க. நாங்களும் நின்று அவர் நல்லா பாத்துட்டு தான் வந்தோம். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அந்த ஃபென்சிங் போட்டு ஒரு இதுல இவ்வளவு பேர் தான் அப்படின்னு விட்டுட்டாங்க. அதுக்கு மேல அலோவ் பண்ணவே இல்ல. சோ அங்க எல்லாமே சேஃபா இருந்துச்சு. இன்னைக்கு நான் வந்தேன், அவர் கரெக்டா சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டாரு. தென் நாங்களும் ஒரு 1/2 hour பிஃபோர் தான் வந்தோம். சோ கரூரோட அந்த ஸ்டாம்பேட் இஷ்யூக்கு அப்புறம் இங்க வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பரா தான் எல்லாமே பண்ணிருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது வாட்டர்ல இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க, போலீஸும் கோஆபரேட் பண்ணாங்க. அந்த இஷ்யூக்கு அப்புறம் இங்க இடமும் கொஞ்ச நாள் விலாசமா தான் இருந்தது, பிரச்சனை இல்ல. நாங்க ஒரு 1/2 hour பிஃபோர் தான் வந்தோம் நாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஈரோட்ல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு சோ அதை பத்தி பேசினாங்க அவங்க. தென் ஆஃப்டர் தட் வந்துட்டு அவர் என்ன பண்ண போறேன்னு சொல்லி அவர் கண்டிப்பா பண்ணுவாரு, பண்றது கண்டிப்பா பண்ணுவாரு. நம்மளும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம் நம்ம. தென் வந்தா வரட்டும். டிஎம்கே காரங்க சொல்றாங்க தற்கூரி கூட்டம்ங்கிறாங்க. யாருங்க தற்கூரி கூட்டம்? என்னது அந்த கள்ளச்சாராயம் வித்துட்டு வந்தாங்க அவங்க வந்து தற்கொலை இல்லையாமா? இந்த பொள்ளாச்சியில பாலியல் இஷ்யூ வந்தது அது தற்கொலை இல்லையாமா? நம்ம தான் தற்கொலையாமா? நீங்க ஏதாவது கேக்குறாங்க. அதான் அந்த ஆப்போசிட் டீம்ல இருந்து இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பேசிட்டு தான் இருக்கட்டும், நம்ம காதல வாங்கி நம்ம பாட்டுக்கு விட்டுருங்க, அவ்வளவுதான். ஆனா 2026ல கண்டிப்பா வந்துட்டு டிவிக்கே தான் வருங்க. தற்கொலை கூட்டம் வந்து 2026ல இந்த தற்கொலை கூட்டம் எப்படி மாறுதுங்கறத அவங்க கண்ணார பாப்பாங்க.